சுகபோகங்கள் வேண்டுமா? சுக்கரனை வழிபடுங்கள். ஆம், ஆயகலைகள் 64க்கும் சொந்தக்காரன், கலஸ்தரகாரகன், செல்வத்துக்கு அதிபதி, ஏறக்குறைய மகாலட்சுமிக்கும் பீஜம் அவரே. இவருக்கும் பீஜம், மகாலட்சுமிக்கும் கிளீம்ங்கிற பீஜம், சுக்கரனுக்கும் கிளீம்ங்கிற பீஜம் தான். அப்போ ரெண்டுமே மகாலட்சுமியோட அம்சத்தில் வரக்கூடிய அமைப்பு பெற்றவன் சுக்கரன். ஏன்னா மகாமிருத்யுஞ்சி மந்திரம், செத்தவனை பழைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அற்புதமானவன் சுக்கர பகவான். சுக்கர பகவானில் செய்யக்கூடிய நம்ம ஏறக்குறைய காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் அப்படிங்கிறது சுக்கரனுடைய விருட்சமான அத்தி மரத்தில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ பணம் செல்வாக்கெல்லாம் வரணும்னா அத்திவரதரை கும்பிடணும். அப்போ அத்தி மரத்தில் இருக்கிற கும்பிடணும். அதெல்லாம் விடுத்து மெயினாக சுச்சியார் சுக்கரனையும் வழிபடலாம். அப்போ சுக்கரனுக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை இரவு சுக்கரனுக்குரிய மொச்சக்கல்லையை ஒரு வெத்தலை 3 வெத்தலை ஒரு வாக்கில் வச்சு, சுண்டக்கல்லை ஒரு ஸ்பூன் வச்சு, அதை மடித்து தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். அல்லது இது சிறப்பான இப்படி சுக்கரனுக்குரிய 20 வாரமும் செய்யலாம். 20 வாரம் செய்துவிட்டு அப்போ அந்த வாரம் 20வது வாரமே ஓடக்கூடிய தண்ணியில் விட்டுறலாம். இந்த சுக்கரனை வழிபோது சுக்கிர திசை நடக்கும்போதோ சுக்கிரம் புத்தி நடக்கும்போது சுகபோகங்கள் நடக்கும். அந்த சுக்கிரம் புத்திங்கிறது வெற்றியை தரும், மேன்மை தரும். அப்போ சுக்கரனுடைய காரத்துவம் என்ன இருக்குது? சுக்கரன் வீட்டுக்கு அதிபதி, வீடு கிடைக்கும். பணத்துக்கு அதிபதி, பணம், அதாவது பெரிய பணம் எப்படிங்கிறது குருவுக்கு போயிடும். சிறு பணம் என்பது சுக்கரன், சின்ன பணம் இருக்கு. ரூபா நோட்டுங்கிறது புதன். அப்போ நம்மளுக்கு இந்த எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமானது ஒரு அற்புதமான விஷயம். அப்போ சுக்கரனை வழிபடுங்கள். சுக்கரனை வழிபட நம்மளுக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றம் இல்லை. சுக்கரன் மந்திரம், சுக்கரனுடைய காயத்ரி மந்திரம், இதெல்லாமே சொல்லிட்டு வரலாம். நமக்கு கிளீம் அழகான காம பீஜம்னு சொல்லக்கூடிய ஓம் கிளீம் சுக்கராய நமங்கிற ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை படித்து பாருங்கள், இதை ஜெபம் பண்ணி பாருங்கள். சுக்கரனோட பரிபூர்ண கடாட்சம் கிடைச்சி வாழ்வில் வெற்றி பெறுங்கள். நல்லாசிகள்.